கண்களை திறந்தருளும் என்று அந்த குருடன் ஜெபித்தது சரீரத்தில் இருக்கிற கண்ணுக்காக அவன் ஜெபிச்சிருக்கலாம். நமக்கு நிறைய பேருக்கு இங்க சரீரத்தில் இருக்கிற கண்கள் நல்ல கண்களை தான் இருக்குது, ஆசீர்வாதமான கண்களை தான் இருக்குது. நம்ம எல்லாம் பார்க்கிறோம், தூரத்துல பார்க்கிறோம், கிட்டத்துல பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனா நம்முடைய மாம்ச பிரகாரமான கண்ணு நிறைய பேருக்கு நல்லா இருக்குது. ஆனா எந்த கண்ணு நல்லா இல்லைன்னா நிறைய பேருக்கு உள்ளான கண், அகக்கண், இருதயத்தினுடைய கண்கள் நிறைய பேருக்கு என்ன கண்ணா இல்லைன்னா தூர பார்வை அவங்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு கிட்ட பார்வை இல்லை, நிறைய பேருக்கு ஆண்டவரை குறித்த பார்வை நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் என்னன்னா, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் பிள்ளையை குறித்து நான் பார்க்கிற பார்வையை மாற்றுங்க, என் எதிர்காலத்தை குறித்து நான் பார்க்கிற பார்வையை மாற்றுங்க, என் குடும்பத்தை குறித்து நான் பார்க்கிற பார்வையை மாற்றுங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும்போது நீங்க உங்களை குறித்து வித்தியாசமா பார்த்துருக்கலாம், யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு நீங்க பார்த்துருக்கலாம், நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை வச்சு நீங்க உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம், இப்பொழுது நீங்க கடந்து போகிற சிச்சுவேஷனை வச்சு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய பார்வையை நீ மாற்று. 10 வருடம் தாண்டி ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் உங்க நிலைமை இப்படி இருக்க போறது இல்லை. 5 வருஷம் தாண்டி உங்க பிள்ளையினுடைய நிலைமை இப்படி இருக்க போறது இல்லை. உங்க குடும்பத்தினுடைய நிலைமை இப்படி இருக்க போறது இல்லை. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை வச்சிருக்கிறார், ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை வச்சிருக்கிறார், கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கொண்டே இயேசுவினிடத்தில் சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய கண்களை திறந்தருளும். ஜெபிங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை. வாலிப தம்பி நீ கேளு, கர்த்தர் உன் பார்வையை கர்த்தர் மாற்ற போறாரு. நீ சரியா பார்க்க ஆரம்பிச்சேன்னா உன்னுடைய சோர்வு உன்னை விட்டு மாறி போகும், உன்னுடைய பலவீனம் உன்னை விட்டு எடுக்கப்பட போகும். நீ தைரியமாயிருவ, நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவ, நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவ. கர்த்தரிடத்துல கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே